ஸ்ரீராமஜி சஞ்சோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களே, உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் VL ராஜதுரை அன்பான 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும், தமிழர் திருநாளாம் தை பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, எல்லோரும் வாழ்விலே மகிழ்ச்சியோடு வாழ்வீராக என கூறிக்கொண்டு, உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு 1/1/2025 ஆண்டு என்ன நடக்கப் போகிறது, என்ன நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகிறது, என்ன யோகங்கள் என்ன பாதகங்கள் நடக்கப் போகிறது என்று இந்த பதிவிலே சிறு தொகுப்பாக பார்க்க இருக்கிறோம். மிதுன ராசி என்பது காலபுருஷ தத்துவ அடிப்படையிலே 3வது ராசி. இது காற்று தத்துவம். ஆண் பெண் இணைந்த ஒரு இரட்டைப்படை ராசி, காற்று தத்துவம். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அது மட்டும் அல்லாமல் உபயராசி. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ரகசியங்களை இவர்கள் எப்பவுமே பாதுகாக்க மாட்டார்கள். ஏதோ ஒரு வகையில் அது நல்லது என்று நினைத்து பிறரிடம் பகிர்ந்து கொண்டால்தான் இவர்களுக்கு மனசு சாந்தி அடையும். இல்லை என்றால் இவர்கள் மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டு பெரும் போராட்டத்திற்கு ஆளாகுவார்கள். தங்களிடம் இருக்கும் மனக்குறைகளை பிறரிடம் சொல்லி அதை நல்லதோ கெட்டதோ, அதனால் நல்லது நடக்குமா அல்லது கெட்டது நடக்குமா என்றெல்லாம் யோசிக்காமல் பிறரிடம் உங்கள் மனதில் இருக்கும் குறைகளை கொட்டி தீர்ப்பது உங்களுடைய வாடிக்கையான வழக்கம். அதேபோல் அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அன்பர்கள், ஏதோ ஒரு சிறு பயணமாவது தினந்தோறும் செய்து கொண்டிருப்பீர்கள். பேச்சிலே வல்லவர்கள், சிந்தித்து செயலாற்றுவதிலே உங்களுக்கு இணை யாருமில்லை. என்ன ஒரு விஷயம், உங்களுக்கு ரகசியங்களை கட்டி காக்க வேண்டும். ரகசியங்களை கட்டி காத்தால் உங்களை வெல்ல இந்த உலகில் யாரும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உங்களுடைய பலவீனமே உங்களிடம் இருக்கும் ஒரு கெட்ட பழக்கம் என்னவென்றால், எதையுமே வெளிப்படையாக பேசுவதால் உங்களுக்கு எதிரிகள் அதிகம். அதேபோல் பகைவர்களும் உங்களிடம் பார்த்தே பழகுவார்கள். ஏன் என்று கேட்டால், எதையும் உள்ளதை உள்ளபடி பேசும் மனம் கொண்டவர்கள். மிதுன ராசியிலே பிறந்த அன்பர்கள் ஒரு செயலுக்கு இரு செயலை செய்து கொண்டே இருப்பார்கள். இருவேறு சிந்தனைகளை செய்யக்கூடிய அன்பர்கள். குடும்ப வாழ்க்கை இவர்களுக்கு பெண்ணாக இருந்தால் கணவன் தந்தையாகவும்,
ஆணாக இருந்தால் மனைவி தந்தையாகவும் போதிக்கக்கூடிய இடத்திலே இருப்பார்கள். அந்த போதிக்கக்கூடிய கணவனை பெண் ஏற்றுக்கொள்ள மாட்டால், போதிக்கக்கூடிய பெண்ணை ஆண் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதுதான் விஷயம். திருமண பந்தத்திலே ஒரு பிரச்சனைகளை தரக்கூடிய ராசி எதுவென்று சொன்னால் மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். பல நுண்ணறிவு கொண்ட அன்பர்கள், பல வெற்றிகளை சாதிக்கக்கூடிய அன்பர்கள் எப்போதுமே சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் எடுத்த காரியத்தை நல்லதோ கெட்டதோ அதை முடித்தாக வேண்டும் என்ற ஒரு சிந்தனை போக்கு உடையவர்கள். நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி நிலையாக இருக்கும். ஏனென்று சொன்னால் சிந்தித்து செயல்படக்கூடிய நிலையிலே உங்கள் ராசி இல்லை. ஏனென்றால் காற்று ராசி, உபய ராசி. காற்று எப்படி ஓரிடம் நில்லாதோ அதேபோல் உங்களுடைய போக்கும் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய செயல்பாடுகளும் ஓரிடத்தில் இல்லாமல் பல்வேறு வழிகளிலே பல செயல்முறைகளிலே உங்களுடைய செயலாக்கம் இருக்கும். ஒரே செயலாக இருக்கும்போது உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும். பல்வேறு சிந்தனைகள் பல்வேறு வழிகளிலே உங்களுடைய போக்கு இருக்கும் பொழுதோ அதிலே பல பிரச்சனைகளை இங்கே சந்திக்க வேண்டி வரும். இதுதான் உங்களுடைய இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட். அறிவாற்றலும் நல்ல சிந்தனையும் நல்ல பேச்சாற்றலும் உள்ளவர்கள், நல்ல வேகமாக பேசக்கூடியவர்கள், சிந்தித்து பேசக்கூடியவர்கள், சிந்தனைவாதிகள், அன்புக்கும் பாசத்திற்கும் உரியவர்கள். இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு என்ன நடக்கப் போகிறது? மிதுன ராசியிலே 3 நட்சத்திரங்கள், மிருகசீரிஷம் 2 பாதம், திருவாதிரை 4 பாதம், புனர்பூசம் 3 பாதம், மொத்தம் 9 பாதம். ஒரு ராசிக்கு 3 நட்சத்திரங்கள், ஒரு ராசிக்கு 27 லக்னங்கள் உதயம். கோச்சார அடிப்படையிலே ஒரு பலன் எடுக்கும் பொழுது சந்திரனை மையமாக கொண்டு தினப்பலன் உரைக்கப்படுகிறது. பொது ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் இந்த ராசி அடிப்படையிலே கொண்டு விவாதிக்கப்படுகிறது, பலன் உரைக்கப்படுகிறது. ஆனால் இந்த 3 நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்கு 6 லக்னமும், திருவாதிரை நட்சத்திரத்திற்கு 12 லக்னமும், புனர்பூச நட்சத்திரத்திற்கு மொத்தம் 8 லக்னமும், மொத்தம் 27 லக்னங்கள் இந்த ராசியில் உதயமாகும். அந்த 27 லக்னங்களும் 3 நட்சத்திரத்திலே உதயமாகிறது. 27 குணங்களை கொண்ட அன்பர்களுக்கு இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பார்கள். மிதுன ராசிக்கு அஷ்டம சனி தற்போது தான் வந்துட்டு 2022ஆம் ஆண்டு விலகியது. தற்போது அஷ்டம சனி முடிந்து பாக்கியஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். இந்த 2.5 ஆண்டுகள் உங்களுக்கு ஒரு யோகமான காலம்தான். அதேபோல்
உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 7க்கும் 10க்கும் உரிய குரு பகவான் 2025ஆம் ஆண்டிலே உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே மறைந்து பகை பெற்று இருக்கிறார். ஆகையினாலே பாதகாதிபதி மறைவது சிறப்பு என்ற போதிலும் அது தொழிலுக்கும் உரியவர். அவர் 12ஆம் இடத்திலே மறைவது சிறப்பா என்று கேட்டால் சிறப்பு இல்லை. என்ற போதிலும் கவலை வேண்டாம். வருகின்ற மே மாதம் குரு பெயர்ச்சி இருக்கிறது. உங்கள் ராசியிலே வந்து 5ம் 7ஐயும் 9ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். உங்களுக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அபிவிருத்தி, சொந்த தொழில், பூர்வீக சொத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்கும், திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், ஆன்மீக சுற்றுலாவும், முன்னோர்கள் சொத்துக்களும், நீங்கள் எண்ணிய பதவிகளும், இடமாற்றங்களும், வீடு வண்டி வாகனம் அனைத்தும் இந்த 2025ஆம் ஆண்டு கொடுக்கப் போகிறது. குருவால் கிடைக்கப் போகிறது. உங்களுடைய ராசி அதிபதி 2025ஆம் ஆண்டு ராசிக்கு 6ஆம் இடத்திலே மறைவது சிறப்பு இல்லை. ஆகையினாலே மிதுன ராசி அன்பர்கள் சற்று எதையும் யோசித்து நிதானமாக செயல்பட வேண்டும். பகை பெற்றிருக்கிறார். உங்களிடம் இருக்கும் அன்பர்களை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். நண்பர் வந்துட்டு பகை கொண்டு இருப்பார்கள். நண்பர் வடிவிலே பகைவர் இருப்பார்கள். இதுதான் விஷயம். நண்பர் யார், பகைவர் யார் என்று தெரியாமல் உங்களுக்கு அன்பு உங்களை கண்ணை கட்டிவிடும். 3ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்திலே இருந்து ராசியை பார்க்க, 2ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்திலே இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இது வந்துட்டு சிவசக்தி யோகத்தை குறிக்கிறது. தாய் தந்தையருடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு இருக்கிறது. அரசாங்கம் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பெண்கள் மூலியமும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அதேபோல் 2க்கும் 5க்கும் 12க்கும் அதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் சனியோடு இணைந்திருக்கிறார். 4ஆம் இடத்திலே கேது. 4ஆம் இடத்திலே கேது இருக்கும்போது உங்களுடைய வண்டி வாகனத்தில் பிரச்சனைகள் ஏற்படும், ஆரோக்கியத்தில் குறை ஏற்படும், தாயாருக்கு ஆரோக்கியத்தில் குறை ஏற்படும். உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படும். தாங்கள் எடுக்கும் முயற்சிகளிலே சிறு சிறு தோல்வி ஏற்பட்டாலும் அது வெற்றியை கொடுக்கும். ஏனென்றால் குரு தற்போது கேதுவை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆன்மீக பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். 10ஆம் இடத்திலே ராகு. பிரம்மாண்ட ஒரு தொழில் வளர்ச்சியை முன்னிறுத்தி எடுத்து செல்வீர்கள். தொழில் மாற்றங்கள் ஏற்படும். 9ஆம் இடத்திலே வருகின்ற ஏப்ரல் மாதத்திலே ராகு சனியோடு சேர்கிறார். மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி ஏற்பட போகிறது. வேலைகளிலே மாற்றம் ஏற்பட போகிறது. அது மட்டுமல்லாமல் 3ஆம் இடத்திலே கேது வரப்போகிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேது வரப்போகிறார். உங்கள் ராசியிலே குரு வரப்போகிறார். நீங்கள் நீண்ட நாளாக கடன் கேட்டு இருந்தால் அந்த கடன் திரும்ப கிடைக்கும். நீண்ட நாளாக ஒரு லோன் கேட்டிருக்கீங்க, அந்த லோன் கிடைக்கும். உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசையால் முன்னோர்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டு சுபபோகங்களும் சுப நிகழ்வுகளும், திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்தும் அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆதரவும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்று இந்த 25ஆம் ஆண்டு சொல்கிறது. ஆகையினாலே 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு 65 விழுக்காடுகள் சிறப்பாகவும் 35 விழுக்காடுகள் பாதகமாகவும் இருக்கிறது.
இந்த பாதகம் சாதகம் லக்ன அடிப்படையிலே மாற்றங்களை தருகிறது என்ற போதிலும் கோச்சார பலன் 25 விழுக்காடு சரியாக இருக்கும். உங்களுடைய ஜனனகாலத்தின் போது இருக்கின்ற கிரக நிலையை பொறுத்து உங்களுக்கு யோகமா அல்லது அவயோகமா என்று கணிக்க வேண்டும். என்ற போதிலும் இந்த ஆண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு 70 விழுக்காடுகள் சிறப்பாகவே இருக்கிறது. கவனத்தோடு காய நகர்த்தினால் இதை 90% கூட உங்களுடைய வெற்றிகளை உறுதியாக்கி கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் ஜோதிடர் VL ராஜேந்திரன், சன் ஜோதிடர், ஸ்ரீராமன்.